எஸ். ராஜேந்திரன், சேடப்பட்டி. இயற்பெயர் சூரிய நாராயண தேவர் ராசேந்திரன். அவருடைய பிறப்பு ஜனவரி 1928. சேடப்பட்டி, சென்னை மாகாணம், பிரித்தானியா, இந்தியாவில் அவர் பிறந்தார். எஸ். ராஜேந்திரனின் இறப்பு 24 அக்டோபர் 2014 இறந்தார். எஸ். ராஜேந்திரன் அவர் நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், அரசியல்வாதி. அவருடைய வாழ்க்கை துணை பங்கஜம் விஜயகுமாரி தாமரைச்செல்வி. சேடப்பட்டியில் தொடக்க கல்வியை முடித்தார். உயர்நிலைப் பள்ளியில் படிக்க அடுத்துள்ள நகரப் பள்ளிக்கு போக வேண்டும் என்று குறைந்த வயதுடையராக இருந்தார். ஓராண்டு வீட்டிலேயே இருந்தார். அப்பொழுது அவர் தந்தைக்கு நண்பரான சுப்பு ரெட்டியார் என்பவரின் நாடகக் குழுவில் இணைந்தார். அந்த நாடகக் குழு 6 மாத பயணமாக நாடகம் போட மலேசியாவுக்கு செல்லவிருப்பதை அறிந்த ராஜேந்திரன் தந்தை ராசேந்திரனுக்கு மீண்டும் படிக்க வைக்க நாடகக் குழுவிலிருந்து அழைத்து வந்தார். பின்னர் வத்தலகுண்டில் இருந்த உறைவிட பள்ளியின் AMCC உயர்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பில் சேர்த்துவிட்டார். ராசேந்திரன் அங்கேயே தங்கி படிக்க வந்தார். பள்ளிகளுக்கு இடையில் நடந்த நாடகப் போட்டியில் இவர் நடித்த சிந்தாமணி நாடகம் முதல் பரிசு பெற்றது. இதற்கிடையில் ராஜேந்திரனுக்கு உள்ள குரல் வளம், நல்ல தோற்றம், நினைவுத்திறன், இசையறிவு போன்றவற்றை பார்த்த பள்ளி விடுதி காப்பாளர் மதுரையில் நாடகங்களை நடந்து வந்துள்ள பால சண்முகானந்த சபாவில் சென்று இணைந்து கொள்ளுமாறு தூண்டிவிட்டார். மேலும் செலவுக்கு பணமும் கொடுத்து அனுப்பிவிட்டார். பின்னர் பாய்ஸ் நாடக கம்பெனியில் குழந்தை நடிகராக சேர்ந்தார். பின்னர் தி.க. சண்முகம் சகோதரர்களின் ஸ்ரீ பால சண்முகானந்த சபாவில் துணை நடிகராக நுழைந்து கதாநாயகனாக உயர்ந்தார். பின்னர் அக்குழுவில் இருந்து வெளியேறினார். ஆரம்பத்தில் மேடை நாடகங்களில் நடித்து வந்த எஸ். ராஜேந்திரன் ராமநாதனின் இசையமைப்பில் பின்னணி பாடகராக திரையுலகில் நுழைந்தார். கலைஞர் மு. கருணாநிதி கதை வசனம் எழுதி பராசக்தி 1952 திரைப்படத்தில் சிவாஜி கணேசனுடன் இணைந்து நடிகராக அறிமுகமானார். அதன் பின்னர் கருணாநிதியின் அம்மையப்பன் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. ஆனாலும் இப்படம் பெரிதாக வெற்றி பெறவில்லை. அதன் பின்னர் சிறு பாத்திரங்களில் நடித்து வந்தவருக்கு 1957ஆம் ஆண்டில் வெளிவந்த முதலாளி திரைப்படம் திருப்புமுனையாக அமைந்தது. இத்திரைப்படத்தில் இடம்பெற்ற ஏரிக்கரை மீது போறவேளை பெண்மயிலை என்ற பாடல் பெரும் வரவேற்பு. நாடக மன்றம் 1958 இருந்தார். இவர் நடித்த நடிகர்களாக இருந்த மனோரமாக அமீலா ஆகியோர் பின்னாளில் புகழ்பெற்ற திரைப்பட நடிகர்களாக விளங்கினார்கள். எஸ். ராஜேந்திரன் அவருடைய அரசியல் வாழ்க்கை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழியாக தனது அரசியல் வாழ்க்கை துணையை ராஜேந்திரன் அக்கட்சியின் செயற்குழு உறுப்பினராக இருந்தார். 1958 திமுக அறிவித்த பிரதமர் நேருவிற்கு கருப்பு கோடு காட்டும் போராட்டத்தின் பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சு.இரா கைது செய்யப்பட்டு மதுரை சிறையில் அடைக்கப்பட்டார். 1965ஆம் ஆண்டில் நடைபெற்ற இந்திய போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டு சென்னை சிறையில் 12 நாட்கள் அடைக்கப்பட்டார். 1962இல் தேனி சட்டமன்ற தொகுதியில் இருந்து திமுக சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய திரைப்பட நடிகர் இவராவார். நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக திமுகவின் சார்பில் 1970 ஏப்ரல் 3ஆம் நாள் முதல் 1976 2ஆம் தேதி வரை பணியாற்றினார். திமுக தலைவர் கருணாநிதியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக திமுகவில் இருந்து விலகி ராமச்சந்திரன் எம்.ஜி.ஆர். தொடங்கிய அதிமுகவில் இணைந்தார். அக்கட்சியின் சார்பாக 1980இல் போட்டியிட்டு ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். அத்தேர்தலில் தமிழகத்திலே அதிக வாக்கு வேறுபாட்டில் இவர் வென்றார். 1980ஆம் ஆண்டில் சிறு சேமிப்பு கழகத்தின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார். 1984ஆம் ஆண்டில் மகோகேரா ராமச்சந்திரன் மருத்துவமனையில் இருந்த பொழுது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதனால் அக்கட்சியில் இருந்து பிரிந்து சென்ற எம்.ஜி.ஆர். எஸ்.எஸ்.ஆர். கழகம் இன்னும் கட்சியை தொடங்கி சேடப்பட்டி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். நலம் பெற்று பின் மீண்டும் அதிமுகவில் சேர்ந்தார். எஸ். ராஜேந்திரன் அவருடைய குடும்பம் சூரிய நாராயண தேவர் ஆதிலட்சுமி இணையர் மகனாக ராஜேந்திரன் நாடகத்தில் தன்னோடு இணைந்து நடித்த கேரளத்தை சேர்ந்த பங்கஜம் என்பவரை கவிஞர் பாரதிதாசன் தலைமையில் திருச்சி திருவங்கரத்தில் 1/12/1946ஆம் நாள் மணந்து கொண்டார். அவர்களுக்கு இளங்கோவன், ராஜேந்திரகுமார், கலைவாணன், செல்வராஜ் எனும் 4 மகன்களும் பாக்கியலட்சுமி என்னும் மகளும் பிறந்தார். 1956ஆம் ஆண்டில் குலதெய்வம் படத்தில் தன்னோடு இணைந்து நடித்த சி.ஆர். விஜயகுமாரி அவ்வாண்டிலே களவு திருமணம் செய்து கொண்டார். அத்திருமணமும் சில ஆண்டுகளில் வெளியே தெரிய வந்தது. இவர்களுக்கு ரவிக்குமார் என்னும் மகன் பிறந்தார். பின்னர் இருவரும் மணமொத்து மணவிலக்கு பெற்று கொண்டனர். 3வதாக தாமரைச்செல்வி என்பவரை ராமச்சந்திரன் மணந்து கொண்டார். இவர்களுக்கு கண்ணன் என்னும் மகனும் ஒரு மகளும் பிறந்தனர். எஸ். ராஜேந்திரன் மறைவு
மார்புச்சளி, மூக்குச்சடைப்பால் சிரமப்பட்ட SSR அக்டோபர் 24, 2014 காலை 11 மணிக்கு காலமானார். SS ராஜேந்திரன் அவர் நடித்த பல படங்களில் சில படங்கள் பைத்தியக்காரன், ஸ்ரீ ஆண்டாள், பராசக்தி, பணம், மனோகரா, சொர்க்கவாசல், அம்மையப்பன், இரத்த கண்ணீர், ராஜாராணி, குலதெய்வம், ரங்கோன் ராதா, முதலாளி ஆகிய. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.